பேச்சு நடத்த 7 பேர் கொண்ட குழு அமைத்தார் ஓ பன்னீர்செல்வம். பாஜக அணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட ஒப்புக்கொள்ளாத நிலையில் குழு அமைப்பு. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் என்று அறிக்கையில் குறிப்பிட்டு கையொப்பம். திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு முடிந்துவிட்டது. அதிமுகவும் பாஜகவும் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என்று சொல்லி வருகின்றன. ஆனால் அவற்றுடன் எந்த ஒரு பெரிய கட்சியும் கூட்டணி சேரவில்லை. தேமுதிக, பாமக ஆகியன எந்த பக்கம் வலை வீசினால் அதிக தொகுதிகள் கிடைக்கும், அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கும், மக்களவை தேர்தலில் தோற்றாலும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்கும் என்ற கனவில் மிதந்து ஒரே நேரத்தில் பன்முனை பேச்சுக்களை நடத்தி வருகின்றனர். தேமுதிக, பாமக ஆகியவற்றை தங்கள் கூட்டணியில் சேர்க்க அதிமுகவும் பாஜகவும் தங்களால் இயன்ற வேலைகளை செய்து வருகின்றன. இருந்தாலும் அந்த கட்சிகள் கூட்டணிக்கு தாங்கள் ஏங்கி அலைவதாக காட்டிக்கொள்ளவில்லை. மற்ற கட்சிகள் தானாகவே வந்து தங்களிடம் சேர வேண்டும் என்று விரும்புகின்றன. பாஜக மீது பாசமுள்ள பிரதமராக மீண்டும் மோடி வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பன்னீர்செல்வத்தை பாஜக கூட்டணியில் சேர்க்க நடைபெற்ற முயற்சியில் பன்னீரின் மகனுக்கு கொடுக்கும் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்கிற ஒரே நிபந்தனை விதிக்கப்பட்டதாம். தினகரன், சசிகலா ஆகியோருடன் சேர்ந்து அதிமுகவை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ள பன்னீர்செல்வம் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று அடம் பிடித்து வருகிறார். அந்த சின்னம் அதிமுகவிடம் இருக்கும் பொழுது அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட பன்னீரின் மகனுக்கு இரட்டை இலை சின்னம் எப்படி கிடைக்கும் என்பதை உணர்ந்து பாஜக இனி பன்னீரிடம் பேசி பயனில்லை என்ற முடிவிற்கு வந்துவிட்டது. எங்குமே நமக்கு இடமில்லை என்ற உணர்வு தட்டுப்பட்ட நிலையில்தான் மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து பேச்சு நடத்த குழுவை அமைத்துள்ளார் பன்னீர்செல்வம். சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், முன்னாள் அமைச்சர் கோபா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகர், மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர், புகழேந்தி, மருது அழகுராஜ் ஆகியோர் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் என்று கூறி அந்த அறிக்கையில் பன்னீர்செல்வம் கையொப்பமிட்டுள்ளார். கட்சியில் உள்ள அனைவரையும் மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சு நடத்தும் குழுவில் இணைத்துள்ள பன்னீர் எந்த கட்சியுடன் பேச்சு நடத்த உள்ளார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.